Hello friends, welcome to my channel மாணவன் ஆசிரியர் SS சரவணன். So today வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா B.Ed first yearல வந்து psychology childhood growing up. So அந்த சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா Jean Piaget's cognitive development சரிங்களா பியாஜேவோட அறிதிறன் வளர்ச்சி கொள்கையை வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். So ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு வந்து நோட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல வந்து அப்லோட் பண்ணுங்க எப்படி பேப்பர் பிரசன்டேஷன் பண்றது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்டதுனால பாத்தீங்கன்னா சைல்ட்ஹுட் க்ரோயிங் அப்ல நான் இப்ப பியாஜெட்ஸோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து ஸ்லைட்ஸ் வந்து போட்டிருக்கேன் எப்படி வந்து பேப்பர் பிரசன்டேஷன் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா பியாஜெட்ஸோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எப்படி எக்ஸாமுக்கு எழுதுறதுன்னு சொல்லி ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷனோட வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்லைட்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாணவன் ஆசிரியர் SS சரவணன். ஸோ டுடே வந்து நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜீன் பியாஜெட்ஸ் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா அறிவு கட்டமை கொள்கை அல்லது அறிவு கட்டமை வளர்ச்சி அறிதிறன் கொள்கைக்கான ஜீன் பியாஜேவுடைய தியரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு தான் வந்து நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த PPT பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் பண்ணது. ஸோ நம்ம என்ன சப்ஜெக்ட் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம்னா B.Ed ஃபர்ஸ்ட் இயரில் சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப்பில் ஃபுல் கோர்ஸ் பேப்பர் 1 சரிங்களா. அதில் பியாஜேவுடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அறிதிறன் வளர்ச்சி கொள்கை வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் SS சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஜீன் பியாஜேவோட தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நான் இங்கே வந்து என்னென்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கான்ஸ்டன்ட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கன்க்ளூஷன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் சினாப்சிஸ் போட்டு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு இன்ட்ரடக்ஷன், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கான்ஸ்டன்ட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கன்க்ளூஷன் இந்த மாதிரி நீட்டாக வந்து எழுதிக்கோங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் பியாஜேஸ் தியரிஸ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ ஜீன் பியாஜேஸ் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். ஜீன் பியாஜே வாஸ் ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட் நோன் ஆஸ் யுவர் ஒர்க் சைல்டு டெவலப்மெண்ட். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் உளவியாளர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் பற்றி ரிசர்ச் வந்து செஞ்சுருக்காரு. பியாஜெட்ஸ் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அண்டு எபிஸ்டமாலஜிக்கல் வியூஸ் ஆர் டுகெதர் கால்டு ஜெனட்டிக்கல் எபிஸ்டமாலஜி. இந்த ஜெனட்டிக்கல் எபிஸ்டமாலஜிங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட அறிதிறனை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீன் பியாஜெட்ஸ் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஜீன் பியாஜெட்ஸ் தியரி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் suggested that children move through 4 different stages in mental development. குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வகையான ஸ்டேஜஸ் வந்து கடக்குது அது வளர அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஸ்டேஜஸ்லாம் வந்து இங்கே பார்க்கலாம். His theory focus not only for understanding how children acquire knowledge but also understand. ஸோ இந்த ஸ்டேஜில் இருந்து குழந்தைங்க வந்து எப்படி வந்து நாலேஜை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, எப்படி வந்து ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகுதுன்னு சொல்லி ஒரு 4 ஸ்டேஜஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டேஜஸை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா சென்சார் மோட்டார் ஸ்டேஜ். சென்சார் மோட்டார் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா புலன் இயக்க நிலை அப்படின்னு சொல்லுவோம். இது பிறப்புல இருந்து 2 வயது அதாவது பார்த்தீங்கன்னா ஏஜ் பர்த் டு 0 to 2 years அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 to 7 years அதாவது 2லேருந்து 7 வயது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பியாஜே. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் இது பார்த்தீங்கன்னா 7 to 11 years வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜிங் பார்த்தீங்கன்னா ஏஜ் 12 and up சரிங்களா. ஸோ இப்போ நான் இப்போ எழுதியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டிக்ஸ் பென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அண்டர்லைன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரு மைண்ட் மேப் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேப்பர் வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்ஷன் பண்ணுற ஸ்டாஃபுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் வந்து எழுதணும். நம்ம பார்த்துட்டு இருக்கிற கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீன் பியாஜெட்ஸ் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சரிங்களா.
ஜீன் பியாஜேவோட அறிதிறன் வளர்ச்சி கட்டமைப்பு வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் உங்களை வழக்கம் போல் சொல்கிறது தான், இந்த 3வது யூனிட் மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. 5 தியரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியரி வந்து கன்ஃபார்ம் கேட்பாங்க. ஒவ்வொரு இயருமே யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்லைட் போட்டு வந்து உங்களுக்கு இது வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீன் பியாஜேஸ் தியரி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். Piaget believed that children take an active role of learning process, acting the much like little scientists. They are perform experiments, make the observation and learn about the world. As kids interact with the world around them, continuously new knowledge build upon the existing knowledge and accept the previously held ideas accumulated in new inform. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற அறிவில் வந்து அதோடைய கற்றுக்கிட்ட அடிப்படையான சில செயல்பாடுகளை வந்து பொருத்தி பார்க்கும். ஸோ அது அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா எடுத்துக்கும், அக்செப்ட் ஆகலைன்னா அதோட அறிவு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காது. அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற ஸ்கீமாங்கிற ஒரு அறிவோடு வந்து பொருத்தி பார்க்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜீன் பியாஜேஸ் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் பியாஜேஸ் ஸ்டேஜஸ் தியரி டிஸ்கிரைப் த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் children. அறிதிறன் வளர்ச்சி கொள்கை சொல்கிறாரு. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இன்வால்வ்ஸ் சேஞ்ச் இன் காக்னிட்டிவ் ப்ராசஸ் abilities. In Piaget's view, yearly cognitive development involve the process based upon action, later the progressive change in mental operational. Through this observation is chilled Piaget's development of stages theory, intelligent development that include the distant change. ஸோ குழந்தை வந்து எப்படி வந்து தனது அறிவார்ந்த திறனில் வந்து வளர்த்துக்குது, அறிவாற்றலை வந்து எப்படி வந்து சுற்றுச்சூழலை கற்றுக்குது அதோட உளவியல் ரீதியாக அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்கிறார் பியாஜே. ஸோ பியாஜே கொஸ்டின் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்க்கலாம் வாங்க. சென்சார் மோட்டார் ஸ்டேஜ். இப்போ நான் சொன்ன தமிழில் வந்து சென்சார் மோட்டார் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா புலன் இயக்க நிலை சொல்லுவோம், சரிங்களா. சென்சார் மோட்டார் ஸ்டேஜுங்கிறது புலன் இயக்க நிலைம்போம். த இன்ஃபன்ட் நவுன் த வேர்ல்டு த்ரூ தேர் மூமெண்ட்ஸ் அண்டு சென்சேஷன்ஸ். அறிவு மூலமாக வந்து என்னென்ன தெரிஞ்சிக்குது அதை தான் சொல்கிறோம். சில்ட்ரன் லேர்ன் அபவுட் த வேர்ல்டு த்ரூ த பேசிக் ஆக்ஷன் சச் ஆஸ் கிராஸ்பிங், லுக்கிங் அண்ட் லிசனிங். இதில் பார்த்தீங்கன்னா சக்கிங் ஊற்றிட்டேன். சக்கிங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சுக்கும் பார்த்தீங்களா, அது அந்த பேண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சக்கிங். இன்ஃபன்ட் லேர்ன் that things that continue exists even through the cannot be seen objective performance. They are separate beings from the people subjective around them. They realize that their action can cause things happen in the world around them. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சூழ்நிலையுடன் புலன்களோட இடைவினையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. மொழி வளர்ச்சி வந்து அடிப்படையாக வந்து காணப்படும். அடிப்படை நினைவுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குழந்தைகளுக்கு வந்து தோன்ற ஆரம்பிக்கும். தன்னை சுற்றி இருக்கிற பொருட்கள்லாம் வேறு அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா நினைவுக்கு வரும். அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்குறேன். டியூரிங் திஸ் இயர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இன்ஃபன்ட்ஸ் acquire the knowledge through the sensory experience in manipulating of objects. A child entire experience of earliest period of the stage occurs through the basic reflex, sense and motor response. It is during the sensor motor stage that children is through the period of diagrammatic growth and learning as a kinds of interact in the environment. They are continuously making the new discoveries and about world workers. Children not only for learn how to perform physical action such as crawling, walking and also learn great about deal the language from peoples from the interact. ஸோ மொழி வளர்ச்சி அடிப்படை ஆரம்பித்த உடனே குழந்தை வந்து தனக்கு தெரிஞ்ச மொழியை வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கும். அதான் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஸோ ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ஏஜும் இம்பார்ட்டன்ட். இதை ஒரு பிளாக் ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. செயலுக்கு முற்பட்ட நிலைன்னு சொல்லுவோம் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜுங்கிறது. சில்ட்ரன் பிகைன் த திங் சிம்பாலிக்கலி அண்ட் லேர்ன் டு யூஸ் வேர்ட்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் ரீப்ரசன்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ குழந்தை வந்து திங்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைகைகள் மூலமாக தனக்கு இது வேணும்னு சொல்லி தன்னுடைய தேவைகளை வந்து நிவர்த்தி செஞ்சுக்கும். அப்படி இல்லைனா சில பிக்சர்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கும். அதோட அடிப்படை நினைவுகளை பிக்சர்ஸ் மூலமாக வந்து ஸ்கீமாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதான் இங்கே சொல்கிறேன். சில்ட்ரன் அட் த ஸ்டேஜ் டென்ஸ் ஆஃப் egocentric and struggle to the things and perspective others. While they are getting better than language and thinking, they are still tense the think about the things very construct them. The found act is language of development may be lead during the previous stage, but it is a emerge and language that is one of the major hallmark the
pre-operational stage of development. The foundations of language development have been laid during the previous stage, but is emerging language that is one of the major pre-operational stage of development. ரெண்டு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி போட்டேன். At the stage of kinds is learned through the pretend play, still struggle with the logic, taking the point view of other people. They also often the struggle and understanding the idea content C. For examples of researcher might the take lamp of the clay divided into equal pieces and the give the children choose the between pieces of clay with one pieces of clay rolled into the compact ball with his others sandwich plate pancake shape. Since the flat shapes of look larger, pre-operational child likely choose the pieces of even through the two pieces of exactly same size. ஸோ அந்த செயலுக்கு முற்பட்ட நிலையில் எடுத்துக்கிட்டோம்னா மொழி வளர்ச்சி வந்து தொடங்க ஆரம்பிக்கும். குழந்தை சொற்களுடைய தனித்தேவைகளும் அப்புறம் அனுபவம் மூலமாக ஒரு பண்பினை வந்து உணர முடியும். குழந்தைகளோட சிந்தனையில் வந்து நிகழ்ச்சி இருக்காது, விதிமுறைகளை பின்பற்றி எந்த விளையாட்டையும் விளையாட தெரியாது, அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட்ரக்ட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா புலனீடான செயல்நிலை. இது எந்த வயதில் ஆரம்பிக்குதுன்னா 7லேருந்து 11ன்னு சொல்லுவோம். ஏஜ் பார்த்தீங்கன்னா 7 to 11 years. டியூரிங் தி ஸ்டேஜ் சில்ட்ரன் பிகைன் திங்கிங் லாஜிக்கலி அபவுட் கான்ஸ்ட்ரக்ட் த ஈவெண்ட்ஸ். They begin to understand the concept of conservation, that the amount of liquid in short while cup of equal, that is tall skinny glass for example. There is a thinking becomes a more logical and organized but still very construct. The child begin the using inductive logic or reasoning from the specific information or general principle, while children are still very construct and literal for our thinking. At the point development they become the much more adapt using the logic. The egocentrism of previous stage became the disappear kinds of become the better thinking about the other people's mind view the situation while thinking that becomes much of more logical during constructed operational stage. It is can also very rigid the kinds as a point of development and tense struggle with abstract the epithetical concept. During this stage is children become less egocentric, begin think about that other people mind think feel. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பருப்பொருள் நிலைன்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜுங்கிறது பருப்பொருள் நிலைன்னு சொல்லுவோம், இல்லைனா இன்னொரு பேர் புலனீடான செயல்நிலை என்போம். சிந்தனையும் அறிவும் பார்த்திங்கன்னா மேலும் உயர்நிலைப்படும். பொருட்களோட பண்புகளை பற்றி குழந்தைகள் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கும். முன்பின் மாற்றங்களை வந்து நன்கு உணர ஆரம்பிக்கும். அதான் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். ஃபார்மேஷனல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா கருத்தியல் நிலைன்னு சொல்லுவோம். இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா 12 and up, அதாவது 12 வயதுக்கு மேலே இல்லை 11 வயதுக்கு மேலேன்னு சொல்லுவோம். At this stage the adolescents or young adolescent begin to think abstractly and reason about hypothetical problems. Abstract that emerge. Teens they begin think more about the moral, physiological, ethical, social, philosophical, ethical, social and political issues and recruit the theoretical and abstract reasoning. Begin to use the deductive of logical or reasoning from the general principle and scientific specific information. The final stage of Piaget's theory involves an increase in logic, the ability to use the deductive reasoning and the understanding the abstract ideas. At the points people become the capable of seeing multiple potential solution problem that think more scientifically about the world around them. It is important note for Piaget's did not view for children intelligent development quantitative process that is kids on just added for more information knowledge the exiting knowledge as the older. ஸோ குழந்தை வந்து ஏற்கனவே சேகரிச்சிருக்கிற அறிவு வந்து அதை கற்றுக்கிட்ட செயல் மூலமாக வந்து அந்த அறிவோட பொருத்தி பார்க்கும். கரெக்டாக இருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கும், கரெக்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடும். Instead the Piaget suggested their qualitative change. How children think as a gradually process through the four stages. A child at 7 does not just more the information about the world, that is at age of 7 though fundamental new how the thing about the world. ஸோ குமரப்புற தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து எழும், சில எதிரில் இல்லாததை பற்றி சிந்திக்க தோண்டும், எதிர்கால நிலைமையினை யூகிக்க இயலும், குற்றங்களையும் அவற்றின் அளவின் அடிப்படையில் வந்து மதிக்கும்.
குற்றங்களை பின்னோக்கியும் கொண்டே மதிப்பிடுவார்கள். எந்த கருத்தையும் பிற நோக்கிலிருந்து சிந்திக்க இயலாது. அதான் வந்து கருத்தியல் நிலைங்கிறோம். இந்த கருத்தியல் நிலை தான் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா குமர பருவத்தை வந்து அடைகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்படி வந்து நீங்கள் எக்ஸாமில் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணாலும் எல்லா கொஸ்டினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுரை இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். கன்க்ளூஷன் முடிவுரையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இருக்கணும். நீங்கள் ஒரு மைண்ட் மேப் எழுதணும். நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பென் வந்து நல்லா இங்க் பென்னாக எழுதிங்க. கேம்லின் பென் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டிக்ஸ் நல்லா வந்து அண்டர்லைன் பண்ணுங்கள். ப்ரெசன்டேஷன் கொடுங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எ ஸ்கீமா டிஸ்கிரைப் த போத் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்ஷன்ஸ் இன்வால்வ் த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நோவிங் த ஸ்கீமாஸ் ஆர் கேட்டகரிஸ் நாலேஜ் தட் ஹெல்ப் த இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்டு. ஸோ ஸ்கீமா மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு பொருளை உணர முடியும், அறிவை வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்னு வந்து நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் SS சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்டெக்ஸ் காட்டிடுறேன். இந்த இன்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. ஜீன் பியாஜேஸ் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இன்ட்ரடக்ஷன் போட்டுக்கோங்க. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், சென்சாரி ஸ்டேஜ், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கன்ஸ்ட்ரக்ட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கன்க்ளூஷன். நீங்கள் அது டேப்லெட் காலமாக கூட போட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ என்னோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் எக்ஸாமில். ஸோ வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மாணவன் ஆசிரியர் SS சரவணன் யூடியூப் சேனல். தேங்க்யூ.